நடந்துச்சு, தைரியமா இருங்க, நான் ஆக்ஷன் எடுக்க சொல்லியிருக்கேன், என்ன என்ன ஹெல்ப் பண்ண சொல்றேன் உங்களுக்கு அமைச்சர் சொல்லி இருக்கேன், தைரியமா இருங்க, தைரியமா இருங்க. சிவகங்கை இளைஞர் அஜித்குமார் காவலர்களால் அடித்துக் கொல்லப்பட்ட சம்பவத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவரது குடும்பத்திடம் போனில் மன்னிப்பு கேட்டதை தொடர்ந்து இன்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியும் போனில் அழைத்து பேசியுள்ளார். மாலதி அவங்க அம்மாவும் தம்பி இருக்காங்க. சரி சரி சரி, அவங்க அம்மா கிட்ட கொடுக்குறேன், அம்மா கிட்ட பேசுங்க. சிஎம் பேசுறாங்கம்மா. ஹலோ, வணக்கம்மா. ரொம்ப சாரிம்மா, தைரியமா இருங்க, ஆக்ஷன் எடுக்க சொல்லியிருக்கேன், சீரியஸா ஆக்ஷன் எடுக்க சொல்லியிருக்கேன், என்ன பண்ணுமோ உங்களுக்கு பஸ் பண்ணி விட சொல்றேன், மந்திரி பார்த்து பாரு, தைரியமா இருக்குமா, தைரியமா இருங்க, கூப்பிடாத வந்துருச்சு, தைரியமா இருங்க. நான் அந்த தம்பி இருக்காப்ல. தம்பி சார், நவீன் பேசுறேன் சார். வணக்கம் வணக்கம் தம்பி, வணக்கம் தம்பி, வணக்கம். நடக்கூடாது நடந்துருச்சு, தைரியமா இருங்க, நான் ஆக்ஷன் எடுக்க சொல்லியிருக்கேன், என்ன ஹெல்ப் பண்ண சொல்றேன் உங்களுக்கு அமைச்சர் சொல்லி இருக்கேன், தைரியமா இருங்க, தைரியமா இருங்க. இல்லைங்க சார், விசாரணைக்கு கூட்டு போயிட்டு இந்த மாதிரிலாம் அதான் நடந்துருக்கு, உடனே ஆக்ஷன் எடுத்துருக்கோம், அரெஸ்ட் பண்ணியாச்சு எல்லாரையும். சரிங்க சார், நீங்க தைரியமா இருங்க, உங்களுக்கு என்ன பண்ணணுமோ எப்படி சொல்றேன். இல்லைங்க சார், பையன் வயசு வந்து 29 வயசுங்க சார். எங்க அம்மா வந்து எங்க அப்பா வந்து சின்ன வயசுல இறந்துட்டாங்க. நான் வந்து லூக்கன்ற ஒரு பிரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்றேன் சார். ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்த பிள்ளை சார் அவன். ரொம்ப எங்க அம்மா சொல்லுங்க. யாருமே ஏற்றுக்க முடியாது, ஒத்துக்க முடியாது, அதுக்கு என்ன தண்டனை வாங்கி கொடுத்துருவேன், தைரியமா இருக்கு, தைரியமா இருக்கு. சரி சார். துரதிருஷ்டவசமா சில மனித மிருகங்கள் வந்து கடுமையா தாக்குறதுனால உங்களுடைய மகன் அஜித்குமார் அவர்கள் வந்து மரணம் அடைஞ்சிட்டாங்க. தைரியமா இருங்கம்மா, உங்களுக்கு நீதி கிடைக்கின்ற வரை அதிமுக உங்களுக்கு துணை நிற்கும், நாங்களும் உங்களுக்கு துணை நிற்போம். இது மீள முடியாத துயரம். ஒரு தாய் வந்து தன்னுடைய மகனை இழக்கிறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய கொடுமையான விஷயம். இது யாராலையும் மன்னிக்க முடியாதது. இதை வந்து பெற்ற தாய்க்கு தான் அந்த வலி தெரியும். அதனால வந்து நீங்க வந்து மனம் தளராம எவ்வளவு ஆறுதல் சொன்னாலும் அது ஈடாகாது. இருந்தாலும் நீங்க இருக்கிற குடும்பத்தில் இருக்கிறவங்க மன நிம்மதி இருக்கு, நீங்களும் நிம்மதியாக இருந்தால் தான் அவர்களும் இருப்பாங்க. அதனால நாங்கள் உங்களுக்கு முழு துணையாக இருக்கிறோமா. இதை நீதிமன்றத்திலேயும் அதிமுக சார்பாக வழக்கு தொடர்ந்துருக்கோம். நீதிமன்றத்தின் மூலமாக நீதி நிலைநாட்டப்படும், உங்களுக்கு நியாயம் கிடைக்குமா. மனம் தளராது இருக்குமா. என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை வருத்தத்தையும் தெரிவிச்சுக்கிறோமா. இந்த நிகழ்வு மீள முடியாதது, ஒரு கொடுமையான சம்பவம் நடந்து முடிஞ்சிட்டது. உன்னுடைய அண்ணன் இறப்புக்கு யாரெல்லாம் காரணமோ அவர்கள் தண்டிக்கப்படுகின்ற வரை அதிமுக உங்களுக்கு துணை நிற்கும். நீதிமன்றத்தின் மூலமாக நீதி நிலைநாட்டப்படும். தைரியமாக இருங்கப்பா. என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை வருத்தத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன்.